शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अगजाननपद्मार्गं गजाननं अगर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तो उपास्महे एकदन्तम् उपास्महे. இந்த வருஷம் என்னோட கொலுவோட தீம் வந்து சுந்தரகாண்டம். சுந்தரன் அம்மாவால் சுந்தரான்னு கூப்பிடுவாராம் அஞ்சனை. அவரை அனுமாரோட எல்லா நேம்லேயும் வால்மீகி வந்து தன்னோட அந்த சுந்தரகாண்டத்தில் சுந்தரகாண்டம்னு பேர் வச்சது அந்த பேரால் கவரப்பட்டு தான். அந்த காண்டத்தில் வேறு யாருமே ஹீரோ கிடையாது, ஹனுமன் தான் சுப்ரீம் சூப்பர்மேன். ஓகே, இந்த கொலு எதுக்காக அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் கொலு. இது என்னோடது. இது வந்து புக்கு ஹனுமன் சாலிசா எக்ஸ்பிளைன்ட் அண்ட் தி ஸ்டோரி ஆஃப் சந்த் ஸ்ரீ துளசிதாஸ் வந்து இந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங். என்டையர் வந்து சுந்தரகாண்டம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கேருந்து மகேந்திர மலையிலேருந்து ஹனுமான் கிளம்பி வர ஹேர்டெல்லாம் தாண்டி, இத்தனை ஹேர்டெல்லாம் தாண்டி அவர் வந்து சீதையை மீட் பண்ணி, அப்புறம் இவர் ராவணனை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸை ஸ்மார்ட்டாக ஏற்படுத்திட்டு பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு அவர் வந்து இந்திரஜித்தால் ராவணனுக்கு முன்னாடி இழுத்துன்னு போய் அவரை நிற்க வைக்கிறார். அப்போ பயப்படாத, இந்த மாதிரி நான் ராமதூதன், நீ வந்து சீதையை நீ விட்டுருன்னு சொல்லு, எங்கள் ராமர் ரொம்ப கருணாமூர்த்தி, அவர் உன்னை விட்டுருவார்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுக்குறார். ஆனால் ராவணன் வந்து மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து வாலில் தீ வைக்க சொல்கிறார். அதை வந்து அவனுக்கு ராவணன் அந்த கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாகவே யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அதை வந்து பண்ணிவிட்டு அப்புறம் ராமரை போய் மீட் பண்ணி மோதிரத்தை கொடுத்துட்டு அவரோட ஆலிங்கனம் சூடாமணியை கொடுத்து அவர் ஆலிங்கனம் கிடைக்கிறது. அதோட சுந்தரகாண்டம் முடிகிறது. இதான் என்னோட தீம், இதான் இந்த என்டையர் குழு. இது இப்போ நான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து இந்த குழுவை வந்து கிருஷ்ண பிரேமி அண்ணா வந்து அவரோட ராமாயண கும்மி அது ஃபேமஸ். அதோட அந்த கும்மிலேருந்து நான் சில லைன்ஸ் எல்லாம் எடுத்து நான் அதுக்கு மேட்சிங்காக அந்த இது டிஸ்பிளே வச்சுருக்கேன். இது வந்து மகேந்திர மலை மேல் ஏறி மாருதியும் மகிழ்ச்சியுடன் தாவினா, மைனாக மலையும் வர மாருதியும் மகிழ்ச்சியுடன் தாண்டி சென்றான். இங்கே வந்து உங்களுக்கெல்லாம் தோணும் மரம்லாம் ஏன் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு. அது வந்து சுந்தரகாண்டத்தில் வால்மீகியோட சுந்தரகாண்டத்தில் வால்மீகி ரொம்ப அழகாக சொல்லியிருக்க. என்னன்னா, அவர் அனுமான் கடலை தாண்டும்போது அவரோட அந்த அந்த ஸ்பீடு, அவரோட அந்த ஹியூஜ் பாடி ஆக்கிக்கிறார் இல்லையா, அந்த ஹெவியாக இருக்கிறதும் அந்த ஹியூஜ் பாடியோட ஒரு தட்டு தொடையில் அப்படி தட்டிண்டு தன்னோட வாழை எடுத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படி கிளம்பினாராம் பறக்க. அப்போ அந்த ஸ்பீடில் வந்து மரங்கள்லாம் மலையிலேருந்து பேர்ந்து வந்து கொஞ்சம் தூரம் அவரை வந்து வழி அனுப்பும். அவர் கொஞ்சம் தூரம் அவரோடு பறந்து வந்து விழுந்துதான். அதை வந்து வால்மீகி ரொம்ப அழகாக சுந்தரகாண்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விருட்சங்கள்லாம் அவரோட பின்னாடி போனது நம்மளை சொந்தக்காரெல்லாம் வழி அனுப்ப வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு போவா இல்லையா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சுந்தரகாண்டத்தில். அது என்னென்னா, ஊரு வேகோத்ததா விரக்ஷா முகூர்த்தம் கபி மன்வயுஹு பிரஸ்திதம் தீர்க்கமத்வானம் ஸ்வபந்துமிவ பாந்தவாஹ.
அப்படின்னு சொல்கிறார். அதாவது சொந்தக்காரா தெரிஞ்சவா ஃப்ரெண்ட்ஸு அவெல்லாம் வந்து வழி அனுப்ப வர மாதிரி வந்துட்டு அங்கங்கே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் ஸ்டேஷனில் அந்த இந்த டிக்கெட் கிடைக்கும் இல்லையா, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு போவோமே, அந்த மாதிரி அது கிடைக்காத அவள்லாம் அங்கேயே நின்றுடுற அவளால் முடிஞ்சது. அவர் வந்து அப்புறம் அங்கேருந்து மைனா கமலை ஆஃபர் பண்ணுற அந்த ரெஸ்ட்டு ஃபுட்டு அண்ட் இதெல்லாம் அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு, நான் நிச்சயமாக நான் போகும்போது திரும்பி வரும்போது நான் வந்து உங்கள்கிட்ட தங்குறேன்னு சொல்லிட்டு போகிறார். இது வந்து அதை வந்து அன்பு தடைன்னு சொல்லலாம். மைனாக்கும் அன்போடு ஆஃபர் பண்ணுற இது கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ண சொல்கிறா அந்த தடை. இப்போ வந்து அறிவு தடை என்னன்னா, சுரசை என்ற நாகபாம்பின் வாயினிலே சுலபமாக புகுந்து சென்றான். சுரசைங்கிற பாம்பு வந்து அது அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தேவாதை அவர் அந்த பாம்பை அனுப்பிச்சிருக்கா. அந்த பாம்பை வந்து சொல்கிறது, நீ என்னோட வாய்க்குள்ளே பூந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து ஹனுமான் யோசிக்கிறார், இவங்க சண்டை போட்டு கொள்ளலாம், ஆனால் வேண்டாம், நம்ம இது வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இவருக்கு தோன்றுறது. புத்திசாலி இல்லையா, அதனால் வயசாக திங்க் பண்ணி என்ன பண்ணுறார், சரிம்மா அப்படின்னு சொல்கிறார். அப்போ சுரசை வாயை பான்னு பொறுக்கிறது. இவரும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறார். இவர் பெருசாக உடம்பை பெருசாக்கிக்கிறத பார்த்ததும் பாம்பை இன்னும் பெருசாக்குறது, இவர் இன்னும் பெருசாக்கிறார் தன்னோட உருவத்தை. இப்படி மாற்றி பண்ணும்போது சுரசை ரொம்ப பெருசாக வாயை திறக்கும்போது அதுக்குள்ளே குட்டி அனிமான டக்குன்னு தன்னை சுருக்கிண்டு அழகாக அதோட வாய்க்குள்ளே வந்து வெளியில் வந்துடுறார். ஹி வாஸ் ஸோ ஸ்மார்ட். அந்த அலர்ட்னஸ், புத்தி, நம்ம படிக்கிறோம் இல்லையா, அஜாட்யம், புத்திமதாம் வரிஷ்டம் அப்படின்லாம் படிக்கிறோம், அதான் அவரோட இது. சுரசை என்ற நாகபாம்பின் வாயினிலே சுலபமாக புகுந்து சென்றான். அதோட விட்டுதா இப்போ அன்பு தடை ஆச்சு, அறிவு தடை ஆச்சு. இப்போ வந்து ஜெலசிங்கிற ஒரு தடை, பொறாமை, அந்த தடை வருது. அது என்ன ஃபார்ம்லன்னா, சிம்ஹிகைங்கிற அரக்கி, அவளோட அந்த ஃபார்மில் அந்த பெரிய அரக்கி அவளுக்கு வந்து சாயா கிரகின்னு பேர். மேலே இவ கடலில் கீழே இருந்தால் கூட மேலே ஏதாவது போர்ச்சு அதோட நிழலை அப்படியே பிடிச்சி இழுப்பாலாம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அவள் வாய்க்குள்ளே வரும். அந்த மாதிரி ஹனுமாரை இவர் யோசிக்கிறார், என்னது இது, என்ன பறக்கச்சு என்ன ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சோடனே அந்த சிம்ஹிகை தெரியுறா, நான் உன்னை இதுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. இவர் வந்து அதை பிடிச்சி அவளை கிழிச்சு கொன்று போட்டுடுறார். அங்கெல்லாம் அன்போடு இருந்தவர் இங்கே எதுக்காக பண்ணார் அப்படின்னா, இந்த ஜலசி அதோ கெட்டதோ அதை வளர விடக்கூடாது, முலையிலே கிள்ளி எறிஞ்சிடணும். அதனால் அந்த தடையை அப்படி தாண்டி இதுங்கிறார். சிம்ஹிகை என்ற அரக்கையையும் மாருதி சிரித்து கொண்டே கிழித்து சென்றான். சுவேல மலை மேல் வந்து மாருதியும் சுகமாக குதித்து விட்டான். சந்திரோதயமான பின்ன ஹனுமானும் தந்திரமாய் உள்ளே வந்தான். எப்படின்னா, அங்கு வந்த லங்கினியை மாருதி அரைந்து தள்ளி உள்ளே சென்றான். லங்கினி வந்து லங்கையை காவல் காக்கிற தெய்வம். அவளை வந்து அவள் ரொம்ப ஹியூஜ் ஃபார்ம் அரக்கி தானே, அவளை வந்து ஜஸ்ட் லைக் தட் அடி தட்டி விட்டுட்டு அவள் கீழே விழுந்துடுறா. அப்புறம் அந்த லங்கைக்குள்ளே என்ட்ராரு ஈஸியா. அங்கும் இங்கும் தேடி 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 சீதையை அசோக வனத்தில் கண்டார். அங்கும் இங்கும் தேடி 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 சீதையை அசோக வனத்தில் கண்டார். உடனே சீதையை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பண்ணலை, யோசிக்கிற. இங்கே நான் வந்து மங்கி ஃபார்மில் இருக்கேன், டாக்டர்ஸ்னே நிறையா ஃபார்மெல்லாம் எடுத்துட்டு பயமுறுத்துட்டே இருக்கா சீதையை இல்லையா. அதனால் நான் சடனாக போய் அப்படி நின்னேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
குட்டி வடிவம் எடுத்துட்டு அழகாக ஒரு குட்டி பேபி மங்கி அப்படி எடுத்துக்கிறார். அது வந்து ஹனுமான் சாலிசால சூக்ஷ்ம ரூபு தரி சேஹிதி காவா அப்படின்னு சொல்கிறார் துளசிதாஸ். ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி மாமம் எடுத்துட்டுருக்கிறார். உடனே சீதையை பார்த்துட்டு கூப்பிட்டு பேசலை. ஏன் பேசலை? புத்திமதாம் வரிஷ்டம் இல்லையா, அதனால் அவர் என்ன சொல்கிறார், முதல்ல சீதையோட கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணும். எப்படி? ராமநாமம் சொன்னால் சீதைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராம ராம ராமா என்று மாருதியும் ராகம் போட்டு பாடின நாம். ஐயன் மோதிரத்தை தந்து ஹனுமானும் அன்னை சீதையை தேற்றின நாம். சூடாமணியை பெற்று கொண்டு மாருதியும் சுகமாக சூடாமணியை பெற்று கொண்டு மாருதியும் சுதந்திரமாய் கிளம்பி விட்டார். எப்படி கிளம்பினார்? குட்டி ஃபார்மை காமிச்சார். சீதைக்கு வந்து இவர் எப்படி சமுதிரத்தை தாண்டி வந்திருக்க முடியும், இங்கே இருக்கிற ரொம்ப பொல்லாத அரக்கால எப்படியெல்லாம் இவரால் அழிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். இவருக்கு தெரியறது. இவர் என்ன சொல்கிற, உடனே பெரிய ரூபம் எடுத்துட்டு, அம்மா நான் ராமதூதன், என்னால் ஒன்றுமே அவரோட பக்தி அவரோட சக்தினால் எனக்கு வந்து அந்த பலம் எனக்கு இருக்குது. நான் வந்து நிச்சயமாக அவனை பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு உங்களை வந்து இப்போவே நீங்கள் வந்தேன்னா என் தோளில் நான் கூட்டின்னு போயிடுறேன் அப்படிங்கிறார். சீத்தை வந்து இல்லை அப்படி பண்ணக்கூடாது, ராமர் தான் வந்து என்னை கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இப்போ என்ன பண்ணுறார்? சரி அப்படின்னு திரும்பி அவர் உடனே ராமரை பார்க்க போகல. சீதையை பார்த்தாச்சு, ஓகே நம்ம வேலை முடிஞ்சதுன்னு போகல. அவர் வந்து அழகாக யோசிச்சு ராவணனுக்கு லாஸ்ட் மினிட் ஸ்ரீலங்கா ரொம்ப நல்லா இருக்குது, பாவம் இந்த பீப்புளெலாம் ஏன் இதுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், ராவணனை மீட் பண்ணி ஒரு தடவை புத்தி சொல்லி பார்க்கலாம், சீதையை விட்டுட்டான்னா சண்டையே வேண்டாமே அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறார், அசோக வனமதையும் ஆஞ்சநேயன் ஆனந்தமாய் அழிக்கலுற்றார். இது கேட்டுட்டு அசோகவனம் தான் ராவணனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அந்த அசோகவனத்தெல்லாம் கண்ணாப்பின்னான்னு ஒரு குரங்கு வந்து அழிக்கிறது அப்படின்லாம் சொன்னோடனே ராவணனுக்கு ரொம்ப கோவம் வருது. தன்னோட 2 பிள்ளை அண்டு பெரிய பெரிய ராட்சஸெல்லாம் அனுப்புகிறான். ஜம்புமாலி அப்படிங்கிற ராட்சசன், அக்ஷகுமரன், இந்திரஜித்து அப்படின்னு 2 பிள்ளைகள் எல்லாரையும் அனுப்பிச்சு அந்த குரங்கு இழுத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த குரங்கு இழுத்துன்னு போகிறதுக்கு எல்லாரும் வரா. மாருதி என்ன பண்ணுறார், ஜம்புமாலி என்றவனே மாருதி சட்னி செய்து கொண்டனா, அக்ஷகுமரன் என்றவனே மாருதி சிக்ஷை செய்து கொண்டனாம். ஜம்புமாலியும் அக்ஷகுமரனும் இறந்து போயிட்டா. இப்போ என்ன பண்ணுறார், இந்திரஜித்து என்றவனோ மாருதியை இழுத்து சென்று நிறுத்தி விட்டார். ராவணன் முன்பு இழுத்து சென்று நிறுத்தி விட்டார். இந்திரஜித்து பிரம்மாஸ்திரம் போட்டு அவரை கட்டி இழுத்துன்னு போகிறார். அவரால் வெளியில் வந்திருக்க முடியும், இருந்தாலும் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுத்து அப்புறம் ராவணனை மீட் பண்ணிட்டு தான் போகணுங்கிறதோட அந்த கட்டுக்கு கட்டுப்பட்டு ராவண சபைக்கு இழுத்து சொல்ல போகிறார். இந்திரஜித்து என்றவனோ மாருதியை இழுத்து சென்று நிறுத்தி விட்டான். ராவணன் முன்பு இழுத்து சென்று நிறுத்தி விட்டான். ராமதூதன் வந்தேனடா என்று சொல்லி ராவணனை மிரட்டினாம். மாருதியும் ராவணனை மிரட்டினாம். கோபம் கொண்ட ராவணனும் மாருதியை கொன்றுவிடு என்றனா. வானரத்தை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி விபீடனனும் தடுத்தனாம். வாலில் தீயை வைக்க சொல்லி ராவணனும் வீரர்களை ஏவினாம். வாலில் தீயை மூட்டியதும் மாருதியும் வீட்டின் மீது தாவினாம். வீடு தோறும் தீயை வைத்து மாருதியும்
வேடிக்கையாய் சிரித்தனாம். வைதேகியை வணங்கிவிட்டு மாருதியும் வீட்டின் மீது தாவினாம். வீடு தோறும் தீயை வைத்து மாருதியும் வேடிக்கையாய் சிரித்தனாம். ஸ்ரீராமன் எதிரில் வந்து மாருதியும் கண்டேன் சீதையை என்றனாம். மாருதியை கண்ட ராமன் மனம் மகிழ்ந்து மார்புடனே தழுவிக்கொண்டான். ஸ்ரீராமன் எதிரில் வந்து மாருதியும் கண்டேன் சீதையை என்றனாம். சூடாமணியையும் தந்து சீதாதேவி சொன்னபடி சொல்லினாம். மாருதியை கண்ட ராம மனமகிழ்ந்து மார்புடனே தழுவிக்கொண்டான். ஸ்ரீராமன் தன் மார்புடனே தழுவிக்கொண்டான். இதோட சுந்தரகாண்டம் முடியுது ஹாப்பியா. இப்போ யுத்தத்துக்கு பிளான் பண்ணி யுத்தம் நடந்து அதில் ஜெயிச்சு அயோத்தி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டாபிஷேகம் பார்க்க போகலாமா? மங்கள கீதம் பாட, இது வந்து கம்பராமாயணத்தில் வர போயம்ஸ், கம்பரோட அழகான கவிதை. மங்கள கீதம் பாட மறை ஒலி முழங்க வல்வாய் சங்கு ஏனம் குமுற. மங்கள கீதம் பாட மறை ஒலி முழங்க வல்வாய் சங்கு ஏனம் குமுற. பாண்டில் தன்னுமை ஒலிப்பதாயில் பொங்கு பள்ளியங்கள் ஆர்ப்ப. பாண்டில் தன்னுமை ஒலிப்பதாயில் பொங்கு பள்ளியங்கள் ஆர்ப்ப. பூமழை பொழிய விண்ணோர் எங்கள் நாயகனே பல்வேறு எதிர்ந்து அபிடேகம் செய்தார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடை வாழ்ந்த பரதன் வெண் குடை கவிழ்க்க இருவரும் கவரி பற்ற. பிரி சடை குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளூர் கொடுக்க வாங்கி வசிட்டனே பூனைந்தான் மௌலே. வசிட்டனே பூனைந்தான் மௌலே. வசிட்டனே பூனைந்தான் மௌலே.